ஓம் நமோ வெங்கடேஷாய. வைகுண்ட ஏகாதசி அடுத்த மாதம் 30ஆம் தேதி துவார தரிசனம் 10 நாட்களுக்கு இருக்கும்னு டிடிடியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் சீக்கிரமாக சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் 10 நாட்கள் துவார தரிசனமுமே விசேஷம்தான். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போகிற பலன் தான் 10 நாட்களில் என்றைக்கு போனாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த 10 நாட்களில் துவார தரிசனத்தோடு சேர்த்து வேற என்ன விழாக்கள் இருக்கும் திருமலாவில் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். துவார தரிசனம்னு எடுத்துக்கிட்டால் 2026ஆம் ஆண்டில் 2 முறை வரும். அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி அடுத்த மாதம் டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்கள் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டே வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு காலையில் மாட வீதியில் 9 மணி போல் ஸ்வர்ண ரதம் இருக்கும். மலையப்ப சுவாமி தாயாரோட மாட வீதியில் தங்க ரதத்தில் வீதி உலா வருவார். இதை பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. மாட வீதியில் இருந்தாலும் பார்க்கலாம், இல்லை வீட்டில் இருந்தாலும் எஸ்பிஎஸ்சி சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து டிசம்பர் 31ஆம் தேதி புஷ்கரணி தீர்த்த முக்கோட்டி ரொம்ப விசேஷம். கோயில் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்தில் அன்றைக்கி புனித நீராடல் செய்கிறது. காலையில் சக்கர ஸ்நானம் இருக்கும் 5:30 மணி போல். அது முடிஞ்சதுக்கப்புறம் பக்தர்கள் புனித நீராடல் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ 31ஆம் தேதி புஷ்கரணி தீர்த்த முக்கோட்டி. ஜனவரி 1ஆம் தேதி 2026 நியூ இயர் அன்னைக்கு பெருமாள் நேத்திர தரிசனத்தில் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால. போன வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு நான் போகிறப்பெல்லாம் பெருமாள் தங்க கவசத்தில் இருந்தார். ஆனால் அந்த 10 டேஸில் லாஸ்ட்டாக ஒரு சிஸ்டர் விஐபி பிரேக் தர்ஷன் போயிட்டு வந்து சொன்னாங்க. அவங்க நேத்திர தரிசனத்தில் தான் போனாங்க. அப்போ கிட்ட போய் பார்த்துட்டு பெருமாள் நேத்திர தரிசனத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அலங்காரம் பொறுத்த வரைக்கும் டிடிடியில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் ஜனவரி 1ஆம் தேதி ஸ்பெஷல் டே, நியூ இயர் டே அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி பெருமாள் அலங்காரத்தோடு தான் இருப்பார். நேத்திர தரிசனமாக இருந்தாலும் நம்ம நேரில் போனதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக தெரியும். அடுத்து ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமி. அன்னைக்கு பௌர்ணமி கருட சேவை இருக்குமானா இருக்காது. ஏன்னா அத்தியாயனோத்சவம் காலம். ஸோ அத்தியாயனோத்சவத்தப்போ கருட சேவை செய்ய மாட்டாங்க. அதனால் பௌர்ணமி விசேஷம் ஜனவரி 3ஆம் தேதி அண்ட் சனிக்கிழமை கூட பெருமாளுக்கு உகந்த நாள். பட் பௌர்ணமி கருட சேவை அன்னைக்கு இருக்காது. அடுத்து ஜனவரி 4ஆம் தேதி புனர்பூசம் நட்சத்திரம், ஸ்ரீராமரோட அவதார திருநட்சத்திரம். எப்போவுமே வைகுண்ட ஏகாதசிலேருந்து வர்ற 6ஆவது நாள் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பிரணயகால மகோத்சவம் செய்வாங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி போல் நார்த் ஈஸ்ட் கார்னர் மாடவீதியில் இந்த கோனேரி கட்டி ஆஞ்சநேயர்னு இருக்கும். ஹயக்ரீவர் சன்னதிக்கு முன்னாடி மலையப்ப சுவாமி வைபோச்ச மண்டபத்துலேருந்து மாட வீதி உலா வந்து அங்கே வருவார். தாயார் 2 பேரும் தனி பல்லக்கில் கோயில் உள்ளேருந்து வந்து எதிர்க்க வெயிட் பண்ணுவாங்க. தாயார் கோச்சுக்கிற மாதிரியும் பெருமாள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியும் பூப்பந்தெல்லாம் தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அது. அந்த இடத்துல கேலரியில் நம்ம ஒரு 3 மணி போல் வெயிட் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி 4 மணிக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பாசுரம்லாம் விண்ணப்பிப்பாங்க ஜிஆர் சுவாமி. ஸோ அது பிரணயகால மகோத்சவம். எப்போவுமே வைகுண்ட ஏகாதசிலேருந்து வர 6ஆவது நாள் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் செய்கிறாங்க. டேட்டு கணக்குப்படி பார்த்தா ஜனவரி 4ஆம் தேதி வரும் அந்த 6ஆவது நாள். ஜனவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி தனியாக நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் எதுவும் இல்லை. 8ஆம் தேதி கூட நேத்திர தரிசனம் தான். பெருமாள் அலங்காரத்தில் இருப்பாரா இல்லை நேத்திர தரிசனத்தில் இருப்பாரான்னு சொல்லிட்டு கோயில் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக தெரியும். இருந்தாலும் அந்த எண்டில் வர்ற நேத்திர தரிசனம் போன வருஷம் போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க நேத்திர தரிசனத்தில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 நாட்களுக்குமே பெருமாளை சேர்த்து நம்ம வைகுண்ட துவாரம் வழியாக போயிட்டு வெளியில் வருவோம். அண்ட் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது தீம் பேஸ் பண்ணி டெக்கரேஷன் ரொம்ப கிராண்டாக செய்திருப்பாங்க. அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிற துவார தரிசனம் ஜனவரி 8ஆம் தேதியோட முடியும். 2026ஆம் ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 20ஆம் தேதி. ஸோ வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 20ஆம் தேதி. இருந்தாலும் துவார தரிசனம்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஜனவரியிலையும் போவோம், அடுத்து டிசம்பர்லேயும் இன்னொரு வாய்ப்பாக இருக்கும். இன்கேஸ் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிற அந்த துவார தரிசனத்துக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் 2026 அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றின அப்டேட் டிடிடிலேருந்து எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ்
யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருப்பதியில் வைகுண்ட துவார தரிசனம் 10 நாட்களோடு சேர்த்து வேறு என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.